கீழே மதங்களாகிய இந்து மதத்திலும் புத்த மதத்திலும் ஆழமான தாக்கம் செய்த ஒரு கொள்கை வினை பயன் அல்லது கர்ம பலன். இதை அறிவியல் மூலமாக அழகாக எளிதாக விளக்கிவிடலாம். இதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த பிறவியில் நான் செய்ததற்கான பலன்கள். இது தவிர போன பிறவியிலோ அதற்கு முந்தைய பிறவியிலோ ஏற்பட்டதற்கான பலன்கள் என்று பிரித்து கொள்ளலாம். இப்பொழுது கவனியுங்கள். இந்த பிறவியில் ஒரு ஸ்கூல் டீச்சராக நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன செய்திருப்பார்? மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். மாணவர்களுக்கு நன்றாக பாடம் சொல்லிக் கொடுத்திருப்பார். நல்ல மனிதராக அந்த ஊரில் பலரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார். கோல்ட்ஸ்மித்தினுடைய ஸ்கூல் டீச்சர் கதையில் படித்துப்பார்கள், கவிதையை படித்துப்பார்கள், கேள்விப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மென்மையான மனிதர். அவர் எங்கு போனாலும் எல்லோரும் மதிப்பார்கள். அவரை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பது போல அவருடைய முகத்தில் ஒரு சாந்தமும் மென்மையும் மலர்ச்சியும் இருக்கும். பலரை உற்சாகப்படுத்தக்கூடிய சொற்களும் இருக்கும். ஆகவே அவரால் எல்லோரும் மகிழ்ச்சியடைவார். அவர் போகிற இடமெல்லாம் மகிழ்ச்சியும் நிறைவும் சாந்தமும் சாந்தியும் சமாதானம் நிலவும். அவர் இயல்பாக ஒரு 70 ஆண்டோ 80 ஆண்டுகளுக்கு இறந்து விடுவார். இது அவருக்கு இதுதான் எளிமையான வாழ்க்கை. ஏன் இப்படி அவருக்கு அவ்வளவு அழகான வாழ்க்கை அமைகிறது என்றால், ஒல்லும் வகையான் அற வினை ஓவாதி செல்லும் வாயெல்லாம் செயல். அவர் முடிந்த போதெல்லாம் நன்மை செய்திருக்கிறார். ஆகவே முடிந்த போதெல்லாம் நன்மை அவருக்கு கிட்டியிருக்கிறது. அதற்கு நேர்மாறாக இந்த சில பம்பாய், கல்கத்தா போன்ற நகரங்களில் பல தாதா கூட்டங்கள் இருக்கு, ரவுடிகள் கூட்டங்கள் இருக்கு. அவர்கள் பணத்திற்காக என்ன வேணுமானாலும் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் சில குடியவர்கள் இருக்கிறார்கள், கயவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அச்சத்தின் அடிப்படையாகவே அவர்கள் மக்களை மிரட்டி பணத்தை வசூலித்து அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் என்று வைத்துக்கொள்வோம். பணத்திற்காக அவர் கொலையும் செய்வார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பெரும்பாலும் யாரோ அவருக்கு வயதான காலத்திலோ அவருக்கு முடியாமல் போன காலத்தினாலும் அவர் பெரும்பாலும் அந்த கூட்டத்தில் உள்ள அந்த எதிரி கூட்டத்தில் உள்ளவர்களால் வெட்டி வீழ்த்தப்பட்டு இறப்பாங்க. ஏனென்றால் அவர் முற்பகல் இன்னா செய்யின் பிற்பகல் தமக்கு இன்னா தாமே வரும். தேடி போக வேண்டியதில்லை. அவரை தேடி அவர் செய்த பாவத்தின் காரணமாக, அவர் செய்த கொடுமையின் காரணமாக யாரோ ஒருவர் தேடி பிடித்து அவருக்கு தீங்கு இழைப்பார்கள். அதுதான் முற்பகல் இன்னார், முற்பகல் பிறகு இன்னாசையும் பிற்பகல் தமக்கு இன்னார் தாமே வரும். நீங்கள் தேடி போக வேண்டாம், திரும்பி அவருக்கு வந்து சேரும். இது எளிதாக புரிந்து கொள்ள விஷயம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆக இதனுடைய தொகுப்பு என்னவென்றால், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்களோ, எவ்வளவு நியாயமாக நேர்மையானவர்களாக இருக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அறத்தை நம்பி இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். பெரும்பாலும் சில சமயம் தவறலாம். இதை பற்றி ப்ராபபிலிட்டியில் இந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது தவிர சிலருக்கு எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். கவனித்திருக்கலாம். மிக நல்லவராக இருப்பார், மிக மென்மையானவராக இருப்பார், மிக படித்தவராக இருப்பார். அவருக்கு குழந்தை ஒரு குறை உள்ள குழந்தையாக பிறக்கலாம். எத்தனையோ வகை உண்டு. உதாரணம் சொல்லப்போனால் செவிடு, குருடு, ஊமை, இது போன்ற வகை. இவையெல்லாம் எளிய குறைகள். சிலருக்கு டவுன் சிண்ட்ரோம் என்று ஒன்று உண்டு. அந்த குழந்தை பெரியவனான பிறகு புத்தி கூர்மை இல்லாது சிறு குழந்தை போலவே நடந்து கொண்டு, இது ஒரு கொடுமையான சோதனை. இதை தவிர சிலர் டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பார். இது ஆனா பெண்ணா இருந்து தீர்மானிக்க முடியாத ஒரு விசித்திரமான ஒரு மனிதன் இருப்பார், டிரான்ஸ்ஜெண்டர். இது தவிர யூனக் என்று சொல்வார். ஆக மனித பிறவில் எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளன. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இயற்கை எத்தனையோ வகையான மூலக்கூறுகளை வைத்துக் கொண்டுதான்
தான் ஒரு உயிரை படைக்கிறது. அந்த உயிரை படைப்பதற்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை மூலக்கூறுகள் தேவைப்படுகிறது தெரியுமா? கோடான கோடி எண்ண முடியாது, பில்லியன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் தேவை. அது மட்டுமல்ல, எத்தனை வகையான ஜீன்ஸுகள் தேவைப்படுகிறது தெரியுமா? அதுவும் பல கோடி. இத்தனை கோடி ஜீன்ஸ்களையும் முறையாக அடுக்கி ஒழுங்காக வைத்தால்தான் எந்த குறையும் இல்லாத ஒரு மனிதன் பிறக்க முடியும். அப்படி யாருமே கிடையாது. குறை உள்ள மனிதர்கள் தான் எல்லோரும். சின்ன சின்ன குறை இருக்கும், தெரியாது. கொஞ்சம் பெரிய குறை இருக்கும், அதனால் பெரிய நஷ்டம் இருக்காது. சிலருக்கு காது கேட்காது, அது ஒரு பெரிய குறை இல்லை. மாற்றம் எளிய உண்டு. இடதுகை வராது, அது ஒரு பெரிய குறை அல்ல. இதைகளெல்லாம் போகிற போக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் டவுன் சிண்ட்ரோமும் ஸ்பாஸ்டிக் உள்ள குழந்தைகளும் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளும் இருந்தால் பல பிரச்சனைகள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டும். இதற்கு காரணம் இயற்கை அதனுடைய ப்ரொடக்ஷனை, அதனுடைய தயாரிப்பை 100க்கு 100 சரியாக செய்ய முடியாமல் தான் அவ்வளவு பெரிய மிஷினை உருவாக்க வேண்டும். ஒரு மனிதன் என்பது பல பாகங்கள் சேர்ந்து பல மூலக்கூறுகள் ஒழுங்காக அடிக்கப்பட்டு பல மூலக்கூறுகள் ஒழுங்காக செயல்படுகிறதா என்று சோதனை செய்து செய்யப்பட்ட ஒரு மிஷின் என்று வைத்துக் கொண்டால், இதே போல 100ல் 1 மடங்கு உள்ள சிக்கல் உள்ள பிரச்சனைகள் தான் டொயோட்டா கார். இந்த டொயோட்டா கார் எல்லோருமே உயிரற்ற பொருட்கள். இந்த உயிரற்ற பாகங்களை ஒரு முறை அல்ல பல முறை சோதனை செய்து அவற்றை அழகாக ஒழுங்காக வடிவம் கொடுத்து சோதனை பண்ணி வரும்போது தான் 10,000க்கு 1 கார் மட்டும் பிரச்சனை பண்ணும். ஆனால் கோடான கோடி அணுக்கூறுகளை மூலக்கூறுகளை முறையாக வைத்து ஒரு மனிதனை தயாரிப்பது எங்கோ தவறு நடக்கலாம். எங்கோ தவறு, சிறு தவறு பெரிய விளைவை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட உருவாக்கிய மனிதர்கள் தான் ரமண மகரிஷி போன்ற ஒரு மகாஞானிக்கும் புற்றுநோய் வந்தது. சிலருக்கு டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைகள் பிறக்கும். சில மகா நேர்மையானவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மாரடைப்பில் இறந்து விடுவார்கள். விவேகானந்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக அற்புதமான சிந்தனையாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆன்மீகவாதி விவேகானந்தர். அவரும் நீண்ட நாள் வாழ முடியும். சுமார் 50 ஆண்டு, பாரதி சுமார் 40 ஆண்டு. இவர்களெல்லாம் மிக மிக அற்புதமான மனிதர்கள், மிகச்சிறந்த மனிதர்கள். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையினால், ஏதோ ஒரு சிக்கலினால், இயற்கையினுடைய ஏதோ ஒரு சிறு தவறினால் அவர்கள் இறக்கும்படி அகால மரணம் அடைவது ஆகிவிட்டது. இது எல்லாம் கர்ம பலன் அல்ல. இயற்கை செய்யும் சிறு தவறு அது பெரிய தவறுகள் தான். அவ்வளவுதான் கர்ம பலன்.